இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் இந்தியா ஒரு ரகசியமான ஆனால் சக்தி வாய்ந்த தளத்தை உருவாக்கி வருகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் ஒரு இராணுவ தளம் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பையும் உலக வல்லரசாக மாறும் கனவையும் தாங்கி நிற்கும் ஒரு மறைக்கப்பட்ட சக்தி. இந்திய பெருங்கடலின் மூலோபாய முக்கியத்துவம் அதிகரித்து வரும் நிலையில் கடல்சார் பாதுகாப்பிற்கான இந்தியாவின் இந்த முதலீடு அதன் பிராந்திய மற்றும் உலகளாவிய ஆதிக்கத்திற்கான ஒரு முக்கிய படியாகும். இந்த வியக்க வைக்கும் திட்டம் ப்ராஜெக்ட் வர்ஷா என்று அழைக்கப்படுகிறது. இது இந்திய கடற்படையின் திறனை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. ஆனால் இந்த பிரம்மாண்டமான திட்டம் எப்படி செயல்படுகிறது? இதன் உண்மையான நோக்கம் என்ன? இந்தியாவின் கடற்படை திறனை மேம்படுத்துவதற்கும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் மூலோபாய இருப்பு நிலையை உறுதி செய்வதற்கும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா திட்டம் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கருத்தரிக்கப்பட்டது. இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டமான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வெசல் திட்டம் முன்னேற்றமடைந்த போது, குறிப்பாக இந்தியாவின் முதல் உள்நாட்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிஹந்த் உருவாக்கத்தின் போது இந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கான ஒரு பிரத்யேக பாதுகாப்பான மற்றும் ரகசிய தளத்தின் தேவை உணரப்பட்டது. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் பராமரிப்பு, எரிபொருள் நிரப்புதல் மற்றும் ஆயுதம் ஏற்றுதல் ஆகியவை மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் பாதுகாப்பான சூழலில் நடைபெற வேண்டும் என்பதால் ஒரு ரகசிய தளத்தின் அவசியம் மேலும் அதிகரித்தது. சுமார் 2000களின் முற்பகுதியில் திட்டமிடப்பட்டு நடுப்பகுதியில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த திட்டம் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் முதல் கட்டம் ஏற்கனவே ஓரளவு செயல்பட தொடங்கியுள்ளதாகவும், இது நீர்மூழ்கி கப்பல்களின் ஆரம்பகட்ட நங்கூரமிடல் மற்றும் அடிப்படை பராமரிப்பு வசதிகளை உள்ளடக்கியது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுமையான செயல்பாட்டு நிலை 2000களின் நடுப்பகுதியிலோ அல்லது அதற்கு பின்னரோ அடையப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலவரிசை இந்தியாவின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்டகால முதலீட்டை பிரதிபலிக்கிறது. இது பல பத்தாண்டுகால திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தலின் விளைவாகும். கர்நாடக மாநிலத்தின் கார்வார் அருகே மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான கடற்படை தளம் இந்தியாவின் மிகப்பெரிய மூலோபாய திட்டங்களில் ஒன்றாகும். கார்வார் தேர்வு செய்யப்பட்டதற்கு பல புவியியல் மற்றும் மூலோபாய காரணங்கள் உள்ளன. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளதால் இது அரபிக்கடலிலிருந்து எளிதில் அணுகக்கூடியது. மேலும் இப்பகுதியில் உள்ள ஆழமான நீர்வழிகள், கடலடி பள்ளங்கள் மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பு தளத்திற்கு இயற்கையான மறைப்பையும் பாதுகாப்பையும் வழங்குகின்றன. இந்த புவியியல் அம்சங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் எதிரிகளின் சோனார் கண்காணிப்பிலிருந்து தப்பித்து கடலுக்கு அடியில் உள்ள தளத்திற்கு பாதுகாப்பாக நுழையவும் வெளியேறவும் உதவுகின்றன. இது எதிரிகளின் கண்காணிப்பிலிருந்து மறைந்திருக்கவும் நீண்ட காலத்திற்கு கடலில் நிலைநிறுத்தப்படவும் தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த தளம் கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இங்குள்ள பெரும்பாலான வசதிகள் மலைகளுக்கு அடியில் பிரம்மாண்டமான சுரங்கப்பாதை அமைப்புகளாக கட்டப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல்கள், குறிப்பாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் செயற்கைக்கோள் கண்காணிப்பிலிருந்து தப்பித்து பாதுகாப்பாக பழுது பார்க்கப்படவும் எரிபொருள் நிரப்பப்படவும் ஆயுதங்கள் ஏற்றப்படவும் முடியும். இது இந்தியாவின் கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய மூலோபாய நன்மையை அளிக்கிறது. குறிப்பாக அதன் அணுசக்தி தடுப்பு திறனை உறுதி செய்வதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. இந்த தளத்தின் கட்டமைப்பு ரீதியான அம்சங்கள் அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன. இது பல நிலைகளை கொண்ட ஒரு சிக்கலான சுரங்கப்பாதை வலைப்பின்னலை கொண்டுள்ளது. இதில் பல நீர்மூழ்கி கப்பல்கள் ஒரே நேரத்தில் நங்கூரமிடக்கூடிய, பராமரிக்கக்கூடிய மற்றும் ஆயுதமேற்றக்கூடிய பல பிரம்மாண்டமான கப்பல் துறைகள் உள்ளன. இந்த கப்பல் துறைகள் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் அணு உலைகளுக்கான சிறப்பு பராமரிப்பு வசதிகள், அணுசக்தி கழிவுகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் வசதிகள், ஆயுத கிடங்குகள், குறிப்பாக அணு ஆயுதங்களை கையாளும் வசதிகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணைகளை சேமிக்கும் வசதிகள், எரிபொருள் சேமிப்பு வசதிகள் மற்றும் பணியாளர்களுக்கான தங்குமிடங்கள், பயிற்சி மையங்கள், மருத்துவ வசதிகள், பொழுதுபோக்கு வசதிகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த வசதிகள் நீண்ட காலத்திற்கு சுயாதீனமாக செயல்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தளத்தின் உட்புற வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தவும் அணுசக்தி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கவும் அதிநவீன காற்றோட்டம் மற்றும் வடிகட்டுதல் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. இவை தளத்தின் உள்ளே உள்ள காற்றின் தரத்தை உறுதி செய்து அணுசக்தி கதிர்வீச்சு அல்லது பிற தீங்கு விளைவிக்கும் துகள்கள் வெளியேறுவதை தடுக்கின்றன. மேலும் தளத்திற்கு தேவையான மின்சாரம் மற்றும் நீர் விநியோகத்திற்காக சுயாதீனமான அமைப்புகளும் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதில் அவசரகால மின் உற்பத்தி அமைப்புகள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் அடங்கும். இது வெளி உலகத்துடனான தொடர்பை குறைத்து தளத்தின் இரகசியத்தன்மையையும் தற்சார்பு நிலையையும் உறுதி செய்கிறது. இது ஒரு மூலோபாய தளத்திற்கு அத்தியாவசியமானதாகும். இந்திய பெருங்கடல் பகுதி உலகின் மிக முக்கியமான வர்த்தக பாதைகளில் ஒன்றாக திகழ்கிறது. உலக வர்த்தகத்தில் சுமார் 80 விழுக்காடு கடல் வழியாக நடைபெறுகிறது. இதில் பெரும் பகுதி இந்திய பெருங்கடல் வழியாக செல்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதியில் கணிசமான அளவு இந்த கடல் வழியாகவே நடைபெறுகிறது. இது உலக எரிசக்தி பாதுகாப்பிற்கு முக்கியமானது. இங்கு சீனாவின் கடற்படை ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில்
வகையில் இது போன்ற ஒரு வலிமையான தளம் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பிற்கு மிகவும் அத்தியாவசியமானது. சீனா தனது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலில் உள்ள பாகிஸ்தானின் குவாடர், இலங்கையின் ஹம்பாந்தோட்டா, மியான்மரின் கெவ்பியூ போன்ற துறைமுகங்களில் தனது இருப்பை அதிகரித்து வருகிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ப்ராஜெக்ட் வர்ஷா இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு திறனை கணிசமாக மேம்படுத்துகிறது. இந்த கடற்படை தளம் நீர்மூழ்கி கப்பல்கள் வெளியே தெரியாமல் செயல்படவும், பழுது பார்க்கவும், நீண்ட தூர பயணங்களுக்கு தயாராகவும் உதவுகிறது. இது இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல்கள், குறிப்பாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் SSBNS அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டவை மற்றும் SSNS தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் நீண்ட காலம் கடலில் தங்கி செயல்படவும் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருக்கவும் வழிவகுக்கிறது. இது இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதற்கும் பிராந்தியத்தில் அதிகார சமநிலையை நிலைநிறுத்துவதற்கும் இன்றியமையாதது. ஆனால் கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் இந்த பிரம்மாண்டமான தளத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பல்கள் எவ்வாறு உலகத்துடன் துல்லியமாக தகவல் தொடர்பு கொள்கின்றன, மேலும் எதிரிகளின் ரேடார் மற்றும் சோனார் கருவிகளில் சிக்காமல் அவை எப்படி வெளியேறி மீண்டும் உள்ளே நுழைகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? நீர்மூழ்கி கப்பல்களின் தகவல் தொடர்பு என்பது மிகவும் சிக்கலான ஒரு தொழில்நுட்ப சவால். ஆழ்கடலில் இருக்கும்போது அவை மிக குறைந்த அதிர்வெண் அல்லது மிக மிக குறைந்த அதிர்வெண் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி ஒரு வழி தகவல் தொடர்பு மேற்கொள்ள முடியும். இந்த அலைகள் ஆழமான நீருக்குள் ஊடுருவக்கூடியவை என்றாலும் மிக குறைந்த தரவு விகிதத்தை மட்டுமே கொண்டுள்ளன. மேலும் தகவல்களை அனுப்ப நீண்ட நேரம் எடுக்கும். துல்லியமான மற்றும் அதிக தரவு விகித தகவல் தொடர்புக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் நீர் மேற்பரப்புக்கு அருகில் வந்து ஒரு பெரிஸ்கோப் அல்லது சிறப்பு தொடர்பு மாஸ்டை பயன்படுத்தி செயற்கைக்கோள் இணைப்புகளை சாட்காம் பயன்படுத்த வேண்டும். ப்ராஜெக்ட் வர்ஷா தளத்தின் உள்ளே பாதுகாப்பான ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மற்றும் சிறப்பு அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்கள் மூலம் தரைப்படை தலைமையகத்துடன் இணைக்கப்படும். இந்த அமைப்புகள் தளத்தின் செயல்பாட்டு ரகசியத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் உயர் பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எதிரிகளின் ரேடார் மற்றும் சோனார் கருவிகளில் சிக்காமல் வெளியேறுவதும் மீண்டும் உள்ளே நுழைவதும் இந்த தளத்தின் மிக முக்கியமான அம்சமாகும். கார்வாரைச் சுற்றியுள்ள இயற்கையான ஆழமான நீர்வழிகள் மற்றும் கடலடி புவியியல் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு இயற்கையான மறைப்பை வழங்குகின்றன. அடர்த்தியான கடற்பாசி படுகைகள் மற்றும் சிக்கலான கடலடி நிலப்பரப்புகள் சோனார் சிக்னல்களை சிதறடித்து நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிவதை கடினமாக்குகின்றன. நீர்மூழ்கி கப்பல்கள் வெளியேறும் மற்றும் நுழையும் போது அவை மிக குறைந்த வேகத்தில் மிக குறைந்த சத்தத்துடன் நகரும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன. நவீன நீர்மூழ்கி கப்பல்கள் அனிகோயிக் டைல்ஸ் எனப்படும் சத்தத்தை உறிஞ்சும் சிறப்பு ஓடுகளை கொண்டு மூடப்பட்டிருக்கும். இது சோனார் அலைகளை பிரதிபலிப்பதை குறைக்கிறது மற்றும் நீர்மூழ்கி கப்பலின் சொந்த சத்தத்தை குறைக்கிறது. மேலும் தளத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் புள்ளிகள் கடலடி நீரோட்டங்கள் மற்றும் வெப்பநிலை படுகைகளை பயன்படுத்தி எதிரி சோனார் கருவிகளால் கண்டறியப்படுவதை தவிர்க்கும் வகையில் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ளன. இந்த வெப்பநிலை படுகைகள் சோனார் அலைகளை திசை திருப்பி நீர்மூழ்கி கப்பல்களை மறைக்க உதவுகின்றன. அதிநவீன சோனார் எதிர் நடவடிக்கைகளும் சோனார் கவுண்டர் மெஷர்ஸ் நீர்மூழ்கி கப்பல்களின் செயல்பாட்டு நெறிமுறைகளும் ஆபரேஷனல் புரோட்டோகால்ஸ் எதிரிகளின் கண்காணிப்பிலிருந்து தப்பிக்க உதவுகின்றன. இதில் தவறான இலக்குகளை உருவாக்கும் சாதனங்கள் மற்றும் சத்தம் குறைப்பு நுட்பங்கள் அடங்கும். இந்த திட்டம் இந்தியாவின் கடற்படைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை வழங்குகிறது. இது நமது கடற்படையின் தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறன்களை பல மடங்கு மேம்படுத்துகிறது. எதிரி நாடுகளுக்கு ஒரு வலுவான எச்சரிக்கையாகவும் இந்த அமைப்பு செயல்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் இரண்டாவது தாக்குதல் திறனை உறுதி செய்வதில் இந்த கடற்படை தளம் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஒரு அணுசக்தி தாக்குதலை எதிர்கொண்டாலும் கடலில் மறைந்திருக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் பதிலடி கொடுக்க முடியும் என்பதை இது உறுதி செய்கிறது. இதன் மூலம் எதிரி நாடுகள் முதல் தாக்குதல் நடத்துவதை தடுக்கிறது. இது ஒரு நாட்டின் அணுசக்தி தடுப்பு திறனுக்கு அத்தியாவசியமானது. வர்த்தக பாதைகளை பாதுகாப்பது, கடற்கொள்ளையை தடுப்பது, சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது, கடல்சார் வளங்களை பாதுகாப்பது மற்றும் இயற்கை பேரழிவுகளின் போது மனிதாபிமான உதவிகளை வழங்குவது என இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் இந்த தளம் ஒரு முக்கிய பங்காற்றும். இது பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்தவும் உதவுகிறது. மேலும் இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்த ஒரு தனிப்பட்ட சக்தியும் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நிலைக்கும் ஒரு வலுவான உந்துதல் கிடைக்கிறது. தளத்தின் கட்டுமானம் மற்றும் செயல்பாட்டிற்கு தேவையான அதிநவீன தொழில்நுட்பங்கள், பொறியியல் நிபுணத்துவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்துறைக்கு பெரும் உந்து சக்தியை அளிக்கின்றன. இது வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் சிறப்பு திறன்களை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் தேசிய அளவில் மனிதவள மேம்பாட்டிற்கும் பங்களிக்கிறது. வரும் காலங்களில் இந்திய பெருங்கடலின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் என்பது உறுதி. எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தக பாதைகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஆதிக்கம் ஆகியவை உலக வல்லரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் முக்கிய காரணிகளாகும். ப்ராஜெக்ட் வர்ஷா போன்ற அதிநவீன தளங்கள் இந்தியா ஒரு முக்கிய கடல்சார் வல்லரசாக உருவெடுக்க உதவும். இது எதிர்கால கடல்சார் சவால்களை எதிர்கொள்ளவும் நமது தேசிய நலன்களை பாதுகாக்கவும் இந்தியாவுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது. தற்சார்பு இந்திய இலக்கை அடையவும் பாதுகாப்புத் துறையில் நாம் சுயாதீனமாக செயல்படவும் இது ஒரு முக்கியமான படி. இந்தியாவின் பாதுகாப்பு
பாதுகாப்பு உள்கட்டமைப்பில் ஒரு மூலோபாய முதலீடாக ப்ராஜெக்ட் வர்ஷா இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். அதே நேரத்தில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை உலக அரங்கில் எடுத்துக்காட்டும். இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் அமைதியாக ஆனால் உறுதியாக உருவாகி வரும் இந்த வர்ஷா திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மட்டுமல்ல, அதன் எதிர்காலத்தையும் வடிவமைக்கிறது. இது வெறும் ஒரு கடற்படை தளம் மட்டுமல்ல, இந்தியாவின் வலிமையின், உறுதியின் மற்றும் புத்திசாலித்தனத்தின் ஒரு சான்றாகும். கடலின் அடியில் மறைந்திருக்கும் இந்த சக்தி இந்தியாவின் எதிர்காலத்திற்கான ஒரு ஒளிமயமான பாதையை வகுக்கிறது.